தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை ஒரு மனிதனாலும் அல்லது ஒரு சக்தியாலும் இந்த பூமியிலோ வானத்திலோ தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் கட்டளையிட்டார், அது தன் வேலையை செய்தது. மீண்டுமா இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபைக்கு வருகிறவர்களுக்கு தேவைகள் குறைவா அப்படின்னு கேட்டால் தேவைகள் நிறைய இருக்கு. இந்த தேவைகளுக்காகவே ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம் என்று சொல்லும்போது 2 விதமான கூட்டத்தார் உண்டு.
ஒரு கூட்டத்தார் என் ஜெபம் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நானே ஜெபம் பண்ணி நானே காரியங்களை செய்து கொள்ளுவேன், தவறு கிடையாது. அடுத்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நான் என் தேவையை சொல்லி மற்றவர்கள் ஜெபித்தால் எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையற்றவர்கள். ஒரு கூட்டத்துக்கு ஜெபத்தின் மேல் நம்பிக்கை உண்டு, ஆனால் தனி ஜெபத்திலேயே அதை செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நெருக்கடியும் தேவைகளும் உண்டு. கடந்த வாரத்தில் கூட ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். கணவர் ரட்சிக்கப்படாதவர் மாத்திரமல்ல, அதிகமான பிசாசின் போராட்டம் வீட்டிற்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி மாலை நேரத்தில் இங்கே வந்துடுவாங்கன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வந்த உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகள் எதுவோ அதை ஒருவராய் நாம் ஜெபிப்பதை விட, ஆண்டவர் சொன்னார், எந்த ஒரு காரியத்தை குறித்து பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால், ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாய் அநேக காரியத்தை செய்து வருகிறார். நமக்கு உபவாச ஜெபங்கள் உண்டு, இரவு ஜெபங்கள் உண்டு. ஆனால் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த உபவாச நாளை கூட்டுங்கள் என்று கர்த்தர் சிறப்பாக சில இடத்திலே சொல்லியிருக்கிறார். ஏன் அதை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட காரியத்தில் தமது ஜனங்களுக்கு அவர் பதில் கொடுக்கவும் அவர்களை விடுதலை ஆக்குவதற்காகவுமே அப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் எப்பொழுது தங்களை தாழ்த்துகிறார்களோ கர்த்தர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறவர். இன்னும் சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, என்னுடைய கஷ்டம், என்னுடைய சூழ்நிலை வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்களும் உண்டு. பொதுவாக குறிப்பை கொடுத்து ஜெபிக்க தயக்கத்தோடு கூட இருப்பார்கள். ஆனால் என்றைக்கு அந்த தயக்கம் உடைகிறதோ அன்றைக்கு கர்த்தர் காரியத்தை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே என்னை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை எங்கே அனுப்பினாலும் ஊழியத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் உள்ளத்தின் மறுபக்கத்திலே எனக்கென்று ஒரு பெரிய திட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் 1994 செப்டம்பர் மாதம் ஒரு மிஷன் கன்வென்ஷன் நடந்தபோது ரெவரண்ட் ராஜமணி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஊழிய அழைப்பு கொடுத்தாங்க. அந்த ஊழிய அழைப்புக்காக அவங்க அழைப்பு கொடுத்த போது, நான் ஏற்கனவே ஒப்பு கொடுத்தவன் தானே அப்படின்னு கையை கீழே போட்டுட்டு இருக்கும்போது, அவர் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க கை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னார். நான் கை உயர்த்தலை. அப்பொழுது அவர் சொன்னார், நீ கை உயர்த்துறது எனக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு அல்ல, நீ ஆயத்தமாக இருக்கிறாய் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறாய் என்று சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார், இன்றைக்கு நீ கை உயர்த்தி பார், கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கென்று வேறு புரிப்பார்னு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா நான் கையை உயர்த்தினேன். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆவது நாள் கர்த்தர் மிக தெளிவாய் ஊழியத்தை குறித்து என்னோட பேசி ஊழியத்திற்குள்ளே கர்த்தர் அழைத்தார். ஆகவே சில நேரத்தில் சபையில் நடக்கக்கூடிய காரியங்களில் நம்பிக்கை பெருகும்போது விடுதலைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இந்த மாலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறது ஒரு பெரிய செய்தியாக இருந்தாலும் சுருக்கமாய் தியானித்து கொள்ளுவோம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இது ஒரு நகைச்சுவையான பிரசங்கமும் கலந்த ஒரு பிரசங்கம். இதனுடைய முற்பகுதி பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, மீனுக்குள்ள நான். என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மீனுக்குள்ள நான். ஏதோ ஒரு மீன் நம்மளை முழுங்கி உட்கார்ந்துருக்குது இல்லை? சில பேர் எங்கேயோ மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம். ஏதோ ஒன்று நம்மளை முழுங்கி இருக்குது. இப்போ முழுங்கினதுக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்குறது அது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியங்கள், அந்த ஏர் கண்டிஷன் வேணால் ஆஃப் பண்ணிவிடுங்க. அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப குளிருதுன்னு நினைக்கிறேன் தம்பி. அந்த ஏர் கண்டிஷன் ஆஃப் பண்ணிவிடுங்க, வேறு ஆப்போசிட் சைடில் வேணால் போட்டு வைங்க. ரைட். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது, மீன் கரையிலே என்னை கக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். சில பேருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் அவர்களை விழுங்கி கொண்டிருக்கிறது, அல்லது சூழ்நிலைகளுக்கு நடுவிலே நாம் சிக்கி கொண்டவர்களாக இருக்கிறோம். யோனாவின் கதை நமக்கு தெரியும்.
நாம் செய்ய போகிற விஷயம் என்னன்னா, அந்த சிக்கலின் நடுவில் இருந்து யோனா செய்த சில விஷயங்கள் தான் மீன் அந்த கரையிலே வந்து கக்குவதற்கு தேவன் கட்டளை இடும்படிக்கு செய்தது. இன்றைக்கு நமக்கும் ஒருவேளை நம்முடைய சுய பலத்தினாலே சில மீன் வைத்துக்கொள்ள நம்ம போய் உட்கார்ந்திருக்கலாம், அல்லது சுய அறிவினாலே அல்லது இச்சைகளினாலே நாம் சிக்கி இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டளை கொடுக்காவிட்டால் அந்த சூழ்நிலையை விட்டு நம்மாலே வெளியே வர முடியாது. ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் அந்த கட்டளையையும் அதிகாரத்தையும் பலத்தையும் வைத்திருக்கிறவர். முதல் காரியம், நாம் எந்த சூழ்நிலையில், இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்கள் மனதை அடிக்கடி நிரப்பி இருக்கிற எண்ணம் எதுவோ, அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவோ, உங்களை வருத்தப்படுத்தி உங்களை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவோ, அல்லது குற்ற மனசாட்சியினாலே உங்களை சிக்க வைத்திருக்கிறது எதுவோ, மன அழுத்தத்தோட கூட நீங்கள் அமர்ந்திருக்க பண்ணி இருக்கிற காரியம் எதுவோ, அந்த சூழ்நிலையை தேவன் கடிந்து கொள்ளுவாரே என்று சொன்னால், அது இதற்கு மேலும் உங்களை தனக்குள்ளே வைத்து கொள்ளாமல் அது வெளியே கக்கிவிடும். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையின் நடுவில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தரை நோக்கி அந்த மீனின் வயிற்றிலிருந்து, இவர் எப்படி அப்படின்னா, இவர் வேற ஒரு பிளான் போட்டிருந்தார். ஆனால் இங்கே மீனையே அனுப்புனது கர்த்தர் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சிலருக்கு ஆண்டவர் மீனை அனுப்பி தான் மாட்டியிருக்கிறோம். சில பேர் சும்மா போன மீன் வாய்க்குள்ளே நம்ம போய் விழுந்துக்கிட்டு இப்போ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, சில நேரத்தில் அவர் நம்மை தம்முடைய கயிற்றினாலே கட்டி இழுக்கிறார். சில நேரத்தில் நாமே வேண்டாத கயிறுகளினால் கட்டிக்கொண்டு சிக்குண்டு இருக்கிறோம். எப்படி என்றாலும் விடுதலையாக்குகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த இருக்கும் நிலையில் இருந்து முதலாவது தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். யோனா அதை தான் செய்கிறார். தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவனை நோக்கி கூக்குரலிட்டான். ஆண்டவரே, எப்படி ஆகிலும். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனையின் வீரியங்கள் எவ்வளவு கூடுகிறதோ அவ்வளவாதான் நம்முடைய சத்தம் கூடுகிறது. ஒருவேளை வீரியம் குறைந்து விட்டால் சத்தமும் குறைந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். அந்த குருடர்கள் கூப்பிட்டார்கள் அல்லவா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், இயேசு அந்த வழியே வந்து அங்கே இருந்து அவர் கடந்து போக, அவர்களை தாண்டி போகக்கூடிய ஒரு நேரம், கிட்டத்தட்ட ஆண்டவர் தாண்டியும் போய்விட்டார். அது போனதுனால தான் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இவர்களை விட்டு கொஞ்சம் அந்த பக்கமோ இந்த பக்கமோ ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அழுத்தம் வருகிறது, சத்தமிடாதிருங்கள். ஆனால் அவர்களோ மிக தெளிவாக, நான் இன்றைக்கு விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் சத்தமிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது போல, நீங்களும் உங்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு, ஒருவேளை யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் நீங்கள் போடுற சத்தம் ஒருவேளை வெளியில் கேட்டு யாராவது வந்து பார்த்துருவாங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாமல் நீங்கள் சத்தமிடுங்க. இன்னும் சொல்கிறேன், நீ சத்தமிட்டு அழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஒருவரும் இல்லாத நேரத்தில் இந்த கதவை பூட்டி விட்டு எவ்வளவு சத்தமாய் கூப்பிட முடியுமோ உங்கள் காரியத்திற்காக அவர் ஒருவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவர் நிச்சயமாகவே கிரியை நடப்பிக்கிற கர்த்தர். இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய பதிலுக்காக காத்து கொண்டிருங்கள். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். கூக்குரலிட்டேன்,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை நம்புங்கள், நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், அவர் உத்தரவு அருளுவார், அவர் பதில் தருவார். அவருடைய சத்தத்திற்காக திரும்பவும் நீங்கள் காத்திருங்கள். உங்கள் சத்தத்தை அவருக்கு தெரியப்படுத்துகிற நீங்கள் அவர் சத்தத்தையும் கேட்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னுடைய சூழ்நிலைகளை முற்றிலும் மாற்றிக்கொண்டு, அல்லாவிட்டால் சிக்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டு இப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்திற்கு நேராக தன் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி திருப்பி இருந்த யோனா, அவர் தைரியமாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு உத்தரவு தருகிற ஆண்டவராயிருக்கிறார். இன்னும் உத்தரவு வரல, இன்னும் வைத்துக்குள்ளே தான் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை விட்டு நாம் வெளியே வருவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் எனக்கு உத்தரவு கொடுக்க ஆரம்பித்ததை உணர்ந்து கொள்ளுங்கள். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதை விட்டு நான் வெளியில் வந்த பிறகு தான் ஆண்டவர் உத்தரவு கொடுக்க போகிறார். இல்லைங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் ஆகாரத்தை அவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார் தெரியுமா? அதை உங்கள் கண் காணலை, கை பெற்றுக்கொள்ளலை, வாய் ருசிக்கலை, ஆனால் உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதில் முழு நம்பிக்கையோடு இருங்க. மூன்றாவது காரியம், 4ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். எப்போதெல்லாம் பரிசுத்தவான்கள் பிரச்சனையில் சிக்கினாங்களோ, ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே சர்ச்சில் கூட சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளோ அல்லாவிட்டால் சூழ்நிலைகள் நெருக்கப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விட தேவனுடைய வீட்டில் வந்து உட்காந்து ஜெபிக்கிறதற்கு ஒரு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. நாம் உலாவுகிற வீட்டிலே அவர் உலாவுகிறதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, அவர் உலாவுகிற வீட்டிலே நாம் உலாவுகிறதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆகவே தான் தாவீது 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், அவன் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது சொல்லுகிறான், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் அவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 84:2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. அவர் வீட்டை குறித்து நீங்கள் என்னைக்கு வாஞ்சையோடு இருக்கிறீங்களோ, என் அருமையானவர்களே, உங்கள் வீட்டை குறித்து அவரும் பக்தி வைராக்கியத்தோடு இருப்பார். தாவீது சொன்னான் தெரியுமா, அவருக்கு ஒரு வீட்டை நான் கட்ட போகிறேன். அவர் வீட்டை குறித்து அல்லது அவர் வீட்டிற்குள் இருந்து நீங்கள் அவரை தேடும்போது அவர் உங்கள் மேல் வாஞ்சை உடையவராய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபை, இந்த சபைக்குள் நீங்கள் வரும்போது எல்லாவற்றை கர்த்தர் நிறைவுள்ளதாக மாற்ற போதுமானவராய் இருக்கார். ஆமென். ஆலயத்தின் பேரில் ஒரு வாஞ்சை. ஒரு காரியத்துக்குள்ள நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய காரியம், உம்முடைய காரியத்தில், உம்முடைய வீட்டில் என் காலை நிற்க வைப்பேன் ஆண்டவரே. நீங்கள் நிற்க வச்சு பாருங்களேன், எந்த மீன் உங்களை முழுங்கி இருக்குதோ, எந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு உங்களை முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குதோ, அது உங்களை உள்ள வைக்க முடியாது. அது உங்களை உள்ள வைக்க முடியாது. அந்த அழுத்தம், அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த வியாதி, அந்த பலவீனம் அல்லாவிட்டால் உங்களை துக்கப்படுத்துகிற சம்பவம் நிச்சயமாய் உங்களை வெளியே விட்டுவிடும். 4வது காரியம், புலம்பலை நிறுத்தி ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் யோனா 2:6.
ம் ம் என் தேவனாகிய கர்த்தாவே, அவர் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட புலம்பல்கள், இந்த ஏகப்பட்ட புலம்பல்கள் அவர் சொல்லுகிறார். ஆழி என்னை மூடிக்கொண்டது, ஜலங்கள் என்னுடைய ஜீவன் மற்றும் பிராணன் மட்டும் பெருகி வந்தது, கடற்பாசைகள் என் தலையை சுற்றி கொண்டது. இதெல்லாம் அவர் புலம்பி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ சொல்றாரு, ஆண்டவரே இத்தனை நடந்தாலும் என்னை உயிரோடு நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் நடந்ததில்ல, எத்தனை காரியங்கள், எத்தனை முறை மரணத்தை நாம் ரொம்ப நேசித்த நாட்கள் இருந்திருக்கும். போயிடக்கூடாதா, இன்னும் இருக்கணுமா, போயிட்டா எல்லாம் முடிஞ்சிடுமே. 9ஆம் வசனத்தில் அவர் இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார், நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, புலம்புவதற்கு ஏராளம் உண்டு. ஜலம் உங்கள் பிராணன் மட்டும் நிரம்பி வந்திருக்கிறது. தப்பிப்போமா என்ற பயம் இருக்கலாம், பாதாளத்தில் நீங்கள் இருக்கலாம், இருட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம், இதுக்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதியை எப்பொழுதும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்தவர் இன்னியும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர்கிட்ட திட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுவார். ஆனால் அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறதுனால தான் எத்தனையோ முறை வாழ்க்கை முடிந்து போனது, கடைசி இதுக்கு மேலே அல்ல என்று நாம் திகைத்த போதெல்லாம் அவர் இன்னொரு வழியை காட்டினார். எல்லா பக்கம் அடைபட்ட போதும் அவர் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆமென். அடுத்ததாக நம்முடைய காரியத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை குறித்த நினைவோடு கூட இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். தோய்ந்து போகையில் நினைத்தேன், இரவும் பகலும் கர்த்தர் பேரிலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் தோய்ந்து போகையில், இதோட அடுத்த பக்கம் வேற, இந்த வசனத்தின் அடுத்த பக்கம், நல்ல மேய்ச்சலை கண்டடையும் போது தறிகெட்டு ஓடனா தோய்ந்து போகும்போது தான் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ண வேண்டியது, கூப்பிட வேண்டி வரும். ஆனால் இவர் என்ன சொல்ல, தோய்ந்துட்டார். நம்ம வாழ்க்கையில் நிறைய லட்சியங்களோடு வாழ்ந்திருப்போம், அப்படி தானே? எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருந்திருக்குமா? உங்கள் லட்சியம் அடிபடும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? வாழ்க்கையில் இருக்கிற லட்சியம் அடிபடும் போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அனுபவமே இல்லையா? எனக்கு அதுவே அனுபவம். நான் என்னெல்லாம் லட்சியம் வச்சேனோ அத்தனை லட்சியத்தையும் பார்த்து அவர் சிரித்து அதுக்கு நேர் எதிராக காரியத்தை செய்வார். அப்படியே நம்முடைய பர்சனாலிட்டியை உடஞ்சி போயிட்ட மாதிரிலாம் இருக்கும்ல. தொய்ந்து போகும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கி காலையில் கூட நம்ம செய்தி கேட்டோம்ல, எத்தனை பேர் அந்த குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் கவனிச்சிங்களோ தெரியலை. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லிட்டாரு, பலி செலுத்து அப்படின்ட்டார். யாருக்கிட்டையும் சொல்ல முடியலை. யோசிச்சு பாருங்கள், ஆபிரகாமுடைய அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும்ல. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காலையில் சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பலிபீடத்து மேலே வைக்க வேண்டியதை பலிபீடத்தின் மேல் வைக்கிற வரைக்கும் அவர் ஆபிரகாமே என்று கூப்பிட மாட்டார். சில பேர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீட்டிலேருந்து புறப்பட்டோம், மோரியா மலைக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டோம், மலை மேலேயும் ஏறிட்டோம், பலிபீடத்தையும் கட்டிட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு நப்பாசை, ஆண்டவரே அதுக்கு முன்னாடி ஏதாவது நடக்காதா? நடக்கவே நடக்காது. கடந்த ஆண்டு எனக்கு அவர் கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியம், கடந்த ஆண்டில் நான் ஒரு காரியத்தில் ரொம்ப சோர்ந்து போனேன், ரொம்ப மனமுடைந்து போனேன், ஒரே வியாகுலத்தோடு கூட இருந்தேன்.
அப்பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், சமயம் வாய்க்கும் போது அந்த வசனத்தை விரிவாய் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே என்னை குறித்து பேசினது போலவே அங்கேயும் ராயனுக்கு முன்னாடியும் பேசணுன்ட்டார். இப்போ கப்பல் கிளம்பிருச்சு, காத்தடிக்குது. பவுல் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவரே, காற்றெல்லாம் அமர்ந்து மழையெல்லாம் நின்று. ஆனால் அப்படியே கொஞ்சம் நின்றுச்சு. திரும்பி அப்படியே போகும்போது திரும்பி காற்று அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சுது, பயங்கரமாயிடுச்சு. இப்போ கப்பலை லகுவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவரே, புயல் நிற்கணும் ஆண்டவரேன்னு. புயல் இன்னும் பெருகிருச்சு. அடுத்து என்ன ஜெபம் பண்ணியிருப்பாருன்னா, புயல் பெருகினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த கப்பலாவது காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு. கப்பலின் ஒவ்வொரு பக்கமும் உடைய ஆரம்பிச்சுது. அப்போஸ்தலனாகிய பவுல் பல நாட்களாக இரவும் பகலும் அந்த கப்பலில் இருக்கவங்க எல்லாம் என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், எதுவும் நடக்கலை. ஒரு பரிசுத்தவான் ஜெபம் பண்ணுகிறார், நான் போகிற கப்பல் உடைஞ்சிடக்கூடாதுன்னு. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்டுட்ருக்குறோம். பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட வேண்டிய ஈசாக்கை வைத்து பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஒரு கிடாவை கர்த்தர் உங்களுக்காக காட்டுவா. அவ்வளவு அழுது என்ன புலம்பினாரோ, கடைசி கப்பல் உடைந்தது. உடைஞ்சா மாத்திரம் பரவாயில்ல, தங்கள் கைகளினாலே கப்பல் மேலே இருக்க பலகையெல்லாம் எடுத்து தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ ரோமாபுரிக்கு போவதை தான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாய். இடையிலே ஒரு மெலித்தாவிலே நீ செய்ய வேண்டிய ஊழியங்கள் உண்டு. உடைய வேண்டிய கப்பல் உடையாமல் மெலித்தாவின் ஊழியங்கள் நிறைவேறாது. சில நேரத்தில் நம்ம ரொம்ப பரிசுத்தவான்னு நினச்சதும் பவுல் அப்படியே கையை நீட்டினார், அற்புதம். ஒரு மாலை போட்டால் அற்புதம், செத்து போனவனை தூக்கிட்டு வந்து போட்டு ஜெபம்னா அற்புதம். இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் சில கப்பல்கள் உடைகிறது. பயப்படாதிருங்கள், நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு போவார். ஆனால் சில காரியத்தை நிறைவேற்றும்படியாக சில கப்பல்கள் உடைந்துத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுவார், உன் நிமித்தமாய் இந்த கப்பலில் இருக்கிற ஒருவனுக்கும் சேதம் உண்டாகாதபடி, உயிர் சேதம் உண்டாகாதபடி காப்பாற்றுகிற ஒரு வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர், அவரை நினையுங்கள். நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுவார். ஆறாவது காரியம், 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா அறிக்கையிட்டான். நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரிக்கிட்ட ஒன்று நான் சொன்னேன். அவர்கள் ஒருவரை நம்பி 6.5 சவரன் நகையை கொடுத்துருக்குறாங்க. அந்த நபர் திரும்ப கொடுக்கல. ஒரே நெருக்கடியில் இருக்கிறாங்க. காலையிலேயும் வந்து சொன்னாங்க, எப்படியாவது அதற்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ண, இப்பயும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் காரியத்தை செய்கிற தேவன். அப்போ அவங்ககிட்ட நான் சொன்ன காரியம் இதுதான், சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோமா என்பதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை விடுதலை ஆக்கிறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி விடுதலை ஆக்கிட்டார்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இன்னொன்றில் போய் மாட்டிக்கக்கூடாது. முதலாவது, நாம் எவை கற்றுக்கொண்டோம் என்பதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்கள். இங்கே அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆண்டவரே, நான் உம்மை மறந்து போனேன். ஆண்டவரே, நான் பொய்யை நம்பியிருந்தேன். தேவனே, எனக்கு நீர் கொடுத்த கிருபையை நான் போக்கடித்து விட்டேன். அதை ஒத்துக்கொள்ளுகிறார். அவர் அங்கே பிரசங்கம் மாதிரி பேசுகிறார். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவன் தங்களுக்கு வரும் கிருபையை, அவரை தான் பேசின்னு இருக்கிறார், வேறையும் பேசலை. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணுற கேட்க ஆளும் கிடையாது. அவர் பகலா இரவானும் அவருக்கு தெரியாது. உள்ள ஒரே இருளில் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், ஆண்டவரே, பொய்யை நான் நம்பிட்டேன், கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் நம்பாமல் போயிட்டேன். இன்றைக்கு நாம்
எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ ஆண்டவரிடத்தில் அதை ஒத்துக்கிடுங்க. அது எங்கே தொடங்கிச்சுன்றதை பாருங்கள். இந்த பிரச்சனை எங்கே தொடங்கிச்சு? சிலர் மேலே அளவில்லாத நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கூட கேட்கல. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கல. நமக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கல. எல்லாம் மாம்சத்தில் முடிவெடுத்து வேகமாக ஓடுனது. இன்னைக்கு எல்லாம் சிக்கின உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பேசுகிற தெய்வம் நீர் இருக்கிறன்னு சொல்லிட்டே நீங்கள் பேசுனதை நான் கேட்காமலே ஓடி இருக்கிறேன். ஆண்டவரே, எந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்தீர்களோ அதை அப்படியே அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவருக்கு தெரியும், அறிக்கை செய்யலைனாலும் தெரியும். ஏன் அறிக்கை செய்கிறோம் தெரியுமா? நாம் ஒத்துக்கிட்டோமான்றதுக்காகத்தான். நம்ம வாக்குமூலம் கொடுக்கணும்ல, ஆமாவா இல்லையா? நாம் ஆண்டவருக்கு முன்னாடி போய் வாக்குமூலம் கொடுக்கணும். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் மாம்சத்தின்படி நடந்தேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒருவேளை நாம் அறிக்கை செய்யாவிட்டால் நாம் கிருபையையும் இரக்கத்தையும் இழந்து விடுவோம். அறிக்கை செய்தால் இழந்து போன கிருபையையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகூர் தன்னுடைய விண்ணப்பத்தில் அதைத்தான் சொல்லுகிறான். ஆகூர் யார் என்று தெரியுமா? ஆகூர் ஒரு இது எழுதியிருக்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாமே என்ன நினச்சிக்கிறோம், சங்கீதம் முழுசுமே தாவீது எழுதினார்னு. சில சங்கீதம் தாவீது எழுதலை, ஆசாபின் சங்கீதங்கள்லாம் உண்டு. நீதிமொழிகளும் எல்லாமே சாலமோன் எழுதலை. 30ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 30 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 30:1. ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேசம். ஆகூரின் விண்ணப்பம் இது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே, ரொம்ப தூரமாக்கிடுங்க. இன்னைக்கு மாயை நிறைய இருக்குது. இருக்கிறதுலே மோசமான மாயை எது தெரியுமா? இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம் பாருங்க மொபைலில், உண்மையிலே நம்ம மூஞ்சியாது அதை போட்டு மொழிகி எல்லாம் வச்சு இருக்கிற ஒரு இந்த தழும்பு கூட தெரியாத மாதிரி அப்படி பழன்னு பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி மூஞ்சியை காட்டுது. அதை வேற நம்ம நம்பி சந்தோஷப்பட்டுக்கிறோம். நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன். கண்ணாடியில் போய் பாருங்க, அதில் நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் எப்போதுமே ஃபோட்டோ எடுக்கும்போது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஸ்டூடியோட்ட இருக்குன்ற சொல்லுவேன், ஃபோட்டோ எடுத்து பிரைட் பண்ண வேணும்னா பண்ணு, இந்த சும்மா இருக்கிறதெல்லாம் மறைச்சி படபட மொழிகி வச்ச மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா, நம்ம எப்படி இருக்கோமோ போதும். இது ஒரு பெரிய மாயை. இது ஒரு காரியம் மாத்திரமல்ல, நாம் இப்படியே நம்மை நினைத்திருக்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. என் அருமையானவர்களே, மாயையை நான் பற்றிட்டேன் ஆண்டவரே, தப்பு செஞ்சிட்டேன், யாரையும் நம்பிட்டேன். அந்த சூழ்நிலையின் நடுவிலிருந்து கூப்பிட்டு பாருங்கள். கடைசியாக 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்திலே கர்த்தருக்கு நீங்கள் பொருத்தனை செலுத்தும் போது அந்த பொருத்தனையை வெறும் பணம் பொருளாக மாத்திரம் நிறுத்தி விடாதிருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் பொருள் ஊழியத்திற்கு தேவைதான். ஆனால் அதைவிட மேலான ஒரு காரியம், நீங்கள் செய்யக்கூடிய பொருத்தனையானது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டிய பொருத்தனையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் திருச்சபை வளர்வதற்கான பொருத்தனையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து ஒரு சகோதரர் என்னோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பாஸ்டர், மிஷனரி பற்றாக்குறையாக இருக்குது, உங்கள் சபையிலேருந்து சில வாலிபர்களை எழுப்பி அனுப்புங்க, நாங்கள் அவங்களுக்கு மிஷனரி தரிசனத்தை பற்றி சொல்கிறோம்,
நீங்கள் ஒரு 10 பேர் அனுப்புங்க, அப்படி ஒரு பேர் 2 பேராவது எங்களுக்கு கிடைக்காதான்ட்டு இருக்கிறோம். ஏன் இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரும் மிஷினரி ஊழியங்களோடு இணைந்து வளர்ந்த வாலிபர்களில் இன்றைக்கு அநேக பேர் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களா, அண்ணே எத்தனை மிஷினரியை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே, நான் சப்போர்ட் பண்ணுறேண்ணே. பணம் கொடுக்க ஆள் இருக்குது, சுவிசேஷத்தை சொல்ல போக ஆள் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை ஊழியர்களை சப்போர்ட் பண்ணுறோம், என்ன தேவை இருக்குது, ஸ்பீக்கர் வாங்கணுமா, 5 லட்ச ரூபாயா 10 லட்ச ரூபாயா, நான் ஒரு ஆள் அதை ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்றேன். இன்னைக்கு கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் பண்ணுற பொருத்தனை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை, அன்றைக்கு யோனா அவர் என்னென்ன பொருத்தனை பண்ணான்னு தெரியல, ஆனால் நினிவேக்கு அவர் போய் பிரசங்கம் பண்ணார். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 நாள் பிரயாணம், இவர் 1 நாள் தான் போனார்னு. 1 நாள் போனார், கரெக்டாக போனால் மத்திக்கு போகணுன்னா 1.5 நாள் பிரயாணம் போயிருக்கணும். சரியா? 3 நாள் பிரயாணம், நடுவில் போய் நின்று இருக்கணும்னா 1.5 நாள் பிரயாணம் போயிருந்தாருன்னா நடுவில் இருந்து பண்ணியிருப்பார். அவர் போனார், சொன்னார். ஆனால் இவர் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு பெரிய எழுப்புதல் வரும்னு. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா? யோனா அறகுறையாக சொன்ன சுவிசேஷத்துக்கு ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆனால் நோவா 120 வருஷம் சொல்லி ஒரு பையன் கூட ரட்சிக்கப்படல. சில நேரம் அப்படியும் இருக்கும். ஆனால் நான் என்ன பொருத்தனை செய்ய போகிறேன்? கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதுமே நீங்கள் பொருத்தனைகளை தேவனுக்கென்று ஏற்படுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, 31 நீதிமொழிகள் 31 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீதிமொழிகள் 31 2. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே. யார் இந்த வார்த்தையை சொன்னா ஞாபகம் இருக்கா? 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம், என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று பத்சேபால் பேசுகிறாள். சாமுவேலுக்கு லேமுவேல் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. லேமுவேலை பார்த்தவர் சொல்லுகிறாள், தன் தவறுக்கு பின் தன் தவறை அந்த தவறுக்கு அவள் ஒத்துழைத்தாள். அவள் நேரடியாக தவறு செய்தாளா அப்படின்னு கேட்டால் தாவீது தவறு செய்தான், ஆனால் அந்த தவறுக்கு அவள் ஒத்துழைத்தாள். ஆனால் மனம் திரும்பின பிறகு அவள் ஒரு பொருத்தனை செய்திருக்கிறாள். என்ன பொருத்தனைன்னு நமக்கு தெரியல, ஆனால் அவள் சொல்லுகிறாள், என் பொருத்தனையின் புத்திரனே. அவள் சொன்னது எதையுமே இந்த சாலமோன் ஒழுங்காக கேட்கல. ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே, அவர்கள் உன்னை வழுவி போக பண்ணுவார்கள். ஆனால் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது அவனுக்கு ஆலோசனை கொடுத்தான், ஞானத்தை விட்டுறாத, எதை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டினாலும் ஞானத்தை சம்பாதின்னு சொன்னார். அதை பிடிச்சிக்கிட்டார். சொப்பனத்தில் கர்த்தர் கேட்கும்போது கூட ஞானத்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் ஒரு பிள்ளையை இழக்க கொடுத்த பிறகு பத்சேபால் என்ன பொருத்தனை கர்த்தருக்கு பண்ணினாலோ தெரியவில்லை, தன் மகனை பார்த்து சொல்லுகிறார், என் பொருத்தனையின் புத்திரனே. என் அருமையானவர்களே, இன்னைக்கு என்ன பொருத்தனை செய்ய போகிறீர்கள்? இவை அனைத்தையும் நீங்கள் செய்தால், யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், இதை அத்தனையும் அவன் செய்து கொண்டு வந்தான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை
கரையிலே கக்கிவிட்டது. இவை அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், உங்களை விழுங்கின அல்லது விழுங்க பார்க்கிற அல்லது வருகிற நாட்களில் ஒருவேளை விழுங்கி கொண்டு உங்களை பயமுறுத்த பார்க்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உன்னை விழுங்கின மீன், உன்னை விழுங்கின காரியங்கள், உன்னை பயமுறுத்தும் காரியங்கள் உன்னை கரையிலே கக்கும்படிக்கு ஆண்டவர் தமது பலத்தை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? எந்த காரியங்கள் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது? எந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடாதா? இந்த யோசனையிலிருந்து என்னை கர்த்தர் விடுவிக்க மாட்டாரா? அப்படியே வேத புஸ்தகத்தை வைத்துவிட்டு தேவ சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொருவர் கண்களை மூடி இருப்போமாக.